சீஷத்துவம். சிலுவையின் மறுமுனை. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. மத்தேயு 11:28 முதல் 30 வரை. அண்ட சராசரங்களையும் படைத்தவர், ஒருவராய் அவற்றை இணைத்து தாங்கினவர், மறு உருவாய் வந்து சிலுவையை தூக்கி நடந்தார். நம் பாவச்சுமை ஏற்றார். சிலுவையில் நம் சாபத்தை தீர்த்தார். இன்று நம் உள் மன வாழ்வில் நம்முடன் இடைபடுகிறார். தூய ஆவியானவர் நம் ஆவியில் இணைந்து செட்டைகளை விரித்து நம்மை பறக்கச் செய்கிறார். நம்மை எங்கெங்கோ தூக்கிச் செல்கிறார். அவர் நுகத்தில் இணைந்த விசுவாசிகளின் மனச்சுமையை அவர் சுமக்க, அவரது பாரத்தை நாம் சுமக்க, சுமைகள் லகுவடைந்து செட்டைகளாக மாறுகின்றன. ஒரு நாள் வரும், அன்று எக்காலம் தொனிக்கும். நமது பாரச் சுமைகள் இந்த சரீரங்களுடன் மண்ணில் விழும். நாமோ அவருடன் வானில் பறந்து சென்று விடுவோம். ஜெபம். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும்.